வணக்கம். கர்நாடக சங்கீத பாடத்தில் இன்றைய நாளுக்குரிய தேர்ச்சி கர்நாடக இசை உருப்படிகளை சுருதி, ராக, தாளத்துடன் ஸ்வரஸ்தான சுத்தமாக பாடுவார். தேர்ச்சி மட்டம் அப்பியாசகான உருப்படிகளை சுருதி, ராக, தாளத்துடன் பாடுவார். கட்டட் பேராக ஸ்வரஜதி அப்பியாசகான உருப்படியை சேர்ந்தது எனவும், சம்போ மகாதேவ என்ற ஸ்வரஜதி கமாஸ் ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது எனவும், அதனை இயற்றியவர் டி.வி. பிச்சையப்பா எனவும் தெரிந்து கூறுவர். அத்துடன் ஸ்வரஸ்தான அமைப்புக்கேற்ப சுருதியுடன், ராகத்துடனும் தாளத்துடனும் பாடி காட்டுவார். இப்பொழுது கமாஸ் என்ற ராகத்தை எடுத்துக்கொண்டால் இது 28வது மேளகர்த்தாவாகிய ஹரிகாம்போதியின் ஜன்யமாக அமைகிறது. இதனுடைய ஆரோகணம் சமகம பதனிசா என்பதாகும். அவதானித்திருப்பீர்கள், சரிகம என்று வராமல் சமகம என்று வருவதனை நாங்கள் எவ்வாறு கூறுவோம்? வக்ரராகம் என கூறுவோம். அப்ப இந்த கமாஸ் ராகம் ஒரு ஆரோகண வக்ர ராகமாகவும் அமைகிறது. அத்துடன் ஆரோகணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சமகம பதனிசா எந்த ஸ்வரம் வரவில்லை? ரீ என்ற ஸ்வரம் இந்த ஆரோகணத்தில் இடம்பெறவில்லை. அப்ப 6 ஸ்வரங்கள் உடைய ராகத்தை எவ்வாறு குறிப்பிடுவோம்? ஷாடவ ராகம் என குறிப்பிடுவோம். எனவே கமாஸ் ராகம் வக்ர ஷாடவ சம்பூர்ண ராகம். ஏன் சம்பூர்ணம்? அவரோகணத்தில் அனைத்து ஸ்வரங்களும் சப்த ஸ்வரங்களும் இடம்பெறுகிறது. அத்துடன் கமாஸ் என்ற ராகத்தில் விசேட அம்சமாக காகலி நிஷாதம் அந்நிய ஸ்வரமாக சில சமயங்களில் ஒலிப்பதை காணலாம். இது தியாகராஜ சுவாமிகள், சுவாதி திருநாள் மகாராஜா அவர்களுடைய உருப்படிகளில் காணப்படுவதாக இல்லை. பிற்காலத்தில் வந்த உருப்படிகளில் காகலி நிஷாதம் அந்நிய ஸ்வரமாக ஒலிக்கிறது. அந்நிய ஸ்வரமாக என்றால் என்ன? தாய் ராகத்திற்கு புறம்பான ஸ்வரம். உங்களுக்கு தெரியும், ஹரிகாம்போதி ராகம் கைஷிகி நிஷாதத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் சனிசா என்ற பிரயோகத்தில் காகலி நிஷாதம் ஒலிப்பதை அவதானிக்கலாம். எனவே நாங்கள் தியாகராஜ சுவாமிகளது உருப்படிகளை, அதாவது அந்நியஸ்வர கலப்பற்ற உருப்படிகளை இசைக்கும் போது ராக ஆலாபனையில் அந்நியஸ்வரம் கலவாத அமைப்பாக பாட வேண்டும். அப்ப இந்த கமாஸ் ராகம் வர்ஜராகமாக அமைகிறது, வக்ர ராகமாக அமைகிறது, பாஷாங்க ராகமாகவும் அமைகிறது. இதனை இயற்றியவர் டி.வி. பிச்சையப்பா அவர்கள். அவர் ஒரு ஈழத்து கலைஞர், புகழ்பெற்ற விநாயகமூர்த்தி அவர்களுடைய தந்தையார், புகழ்பெற்ற வயலின் கலைஞர் அவர். டி.வி. பிச்சையப்பா அவர்கள் கூட வயலின் கலைஞர் தான். இந்த சாகித்யம் இறைவனை பற்றியதாக, அதாவது சிவபெருமான் பற்றியதாக அமைந்துள்ளது. எனவே இது ஒரு பக்தி சுவையுடன் கூடிய உருப்படி. கமாஸ் என்பது கமாஜ் என்றவாறு ஹிந்துஸ்தானி இசையிலையும் இருக்கிறது. ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. ஹிந்துஸ்தானி இசையில் கமாஜ் என்பது ஹரிகாம்போதி ராகத்தை தான் குறிக்கும். அதற்கு ஒத்ததான ஸ்வரஸ்தானங்களைத்தான் கொண்டிருக்கும். எனவே ஹிந்துஸ்தானி இசையில் உள்ள கமாஜ் வேறு, கர்நாடக இசையில் உள்ள கமாஸ் வேறு. இது ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த ராகத்தில் ஸ்வரஸ்தானங்களை பார்ப்போம். எப்பொழுதும் தாய் ராகத்தை அனுசரித்துத்தான் ஸ்வரஸ்தானங்கள் அமையும். இந்த ராகத்தில் நான் ஏற்கனவே கூறினேன், காகலி நிஷாதம் அந்நிய ஸ்வரமாக வருகிறது. எனவே இது எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்திமம், பஞ்சமம்,
சதுஸ்ருதி தேவதம், கைஷிகி நிஷாதம், காகலி நிஷாதம் என 2 நிஷாதங்களையும் குறிப்பிட வேண்டும். இந்த ராகம் ஸ்ருங்கார ரசத்துக்குரிய ராகம். அத்துடன் அன்பு, பக்தி போன்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக நாட்டிய நாடகங்களில் அமைந்திருக்கும். எப்பொழுதும் பாடலாம். சில இடங்களில் இதனை கமாசி, கமாசு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எல்லாம் கமாஸ் என்ற ராகத்தை தான் குறிக்கும். ராகச்சாய ஸ்வரங்களாக, அதாவது ஜீவஸ்வரங்களாக ம, த, நி என்ற 3 ஸ்வரங்களும் அமைகிறது. கிரகஸ்வரங்களாக ச, ம, ப. கிரகஸ்வரங்கள் என்றால் என்ன? உருப்படியோ அல்லது ஸ்வர சஞ்சாரமோ அல்லது ராக ஆலாபனையோ ஆரம்பிக்கும் ஸ்வரம், ஆரம்பம் என்பதுதான் கிரகம் என்பது குறிக்கும். அதற்கான ஸ்வரங்கள் ச, ம, ப. நியாசஸ்வரமாக, நியாசம் என்றால் என்ன? முடிக்கும் ஸ்வரம். கிரகம் என்றால் ஆரம்பம், நியாசம் என்றால் முடிக்கும் ஸ்வரம். ராக ஆலாபனை செய்து நிறுத்துற இடங்கள், கற்பனா ஸ்வரங்களில் நிறுத்தி பாடக்கூடிய ஸ்வரங்களாக மா, பா என்பன அமைகின்றன. இப்பொழுது இந்த உருப்படியை இசைப்பதற்காக நாங்கள் கடவுள் வணக்கமும் குரு வணக்கமுமாக சுருதி சேர்த்து கொண்டு பாட ஆரம்பிக்கலாம். நான் இப்பொழுது ஈ என்ற சுருதி, அதாவது 3 கட்டை சுருதி வைத்திருக்கிறேன். நீங்கள் அவதானித்து விட்டு சேர்ந்து பாட முடியுமானால் பாடுங்கள், அல்லது அவதானித்து விட்டு உங்களுக்குரிய சுருதியை வைத்து பாடிக்கொள்ளலாம். சா, பா, சா, பா, சா. இப்பொழுது ஆரோகணத்தை பார்க்கலாம். சா, மா, க, மா, ப, த, நீ, சா, சா, நீ, த, ப, மா, க, ரீ, சா, சா, மா, க, மா, ப, த, நீ, சா, சா, நீ, த, ப, மா, க, ரீ, சா, சா, ம, க, ம, ப, த, நீ, சா, சா, நீ, த, ப, ம, க, ரீ, சா, சா, ம, க, ம, ப, த, நீ, சா, சா, நீ, த, ப, ம, க, ரீ, சா. 3ஆம் காலம் இசைப்பது உடனே இசைக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்வரஸ்தானத்தில் பயிற்சி வந்த பின்னர் 3ஆம் காலத்தை இசைத்து பழகுங்கள். இப்பொழுது இந்த ஸ்வரஸ் ஜதியினுடைய பல்லவி எவ்வாறு அமைகிறது என பார்க்கலாம். சா, நீ, த, ப, ம, க, மா, க, மா, ப, த, நீ, சா, நீ, த, ப, ம, க, மா, க, மா, ப, த, நீ. இவ்வாறாக இந்த உருப்படி கூட சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். சாகித்யம் சம்போ மகா தேவா சாம்ப சிவ சம்போ மகா தேவா சாம்ப சிவ. இப்பொழுது தாளத்தில் எவ்வாறாக அமையும் என்று பார்க்கலாம். உங்களுக்கு ஆதிதாளம் போட தெரியும். நான் இப்பொழுது பாடுவதை நீங்கள் முதல் அவதானியுங்கள். பின்னர் நான் பாடும்போது தாளத்துக்கு அமைகிறதா என்பதை நீங்கள் தாளம் போட்டு அவதானிக்கலாம். பாட பயிற்சி செய்யும் பொழுது தாளம் போட வேண்டாம். முதல்ல அவதானிக்க வேண்டியது உச்சரிப்பும் ஸ்வரஸ்தான சுத்தம். எனவே முதலில் பாடும்போது தாளத்துக்கு அமைந்துதான் இந்த உருப்படிகள் எல்லாம் இயற்றப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் முதலில் பாடும்போது உச்சரிப்பையும் ஸ்வரஸ்தானத்தையும் அவதானியுங்கள். இப்பொழுது நான் பாடும்போது நீங்கள் அவதானிக்கும் போது வேணுமென்றால் தாளத்தை போட்டுக்கொள்ளுங்கள். இவ்வாறாக அமையும்.
சம்போ மகா தேவா சாம்ப சிவ சம்போ மகா தேவா சாம்ப சிவ சனிதபா மகமா கமா பதனி சானிதபா மகமா கமா பதனி. நன்றாக அவதானித்தீர்களா? மேல்ஸ்தாயி சஜ்ஜத்தில் ஆரம்பிக்கிறது சம்போக மகாதேவா என்பது. இப்பொழுது பகுதி பகுதியாக நான் சொல்லுவதை நீங்களும் சொல்லி பாடி பயிற்சி செய்யுங்கள். சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சாம்ப சிவ சாம்ப சிவ. இப்பொழுது பல்லவி முழுவதையும் பாடி பயிற்சி செய்யலாம். சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ. சரியா பிள்ளைகள்? நாங்கள் முதலில் உச்சரிப்பையும் சுரஸ்தானத்தையும் அவதானியுங்கள். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து பாட முயற்சி செய்யுங்கள். 1 2 3 ஸ்டார்ட். சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ. வாராக தாளத்துக்கு அமையும். அடிப்படை அம்சமான இந்த முதலாவது அமைப்பு வந்த பின்னர் தான் நீங்கள் சங்கதி பாட முயற்சி செய்ய வேணும். எங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் இன்னொரு விதமான சாகித்ய அமைப்பு உள்ளது. நீங்கள் அதை இந்த அடிப்படையான அமைப்பு வந்த பின்னர் பாட முயற்சி செய்யலாம். இப்பொழுது அனுபல்லவிக்கு போகலாம். அப்பியாசகான உருப்படிகளில் இந்த ஜதிஸ்வரத்துக்கும் ஸ்வரஜதிக்கும் தான் பல்லவி அனுபல்லவி சரணங்கள் என்ற அமைப்பு காணப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள் சஞ்சாரி கீதம். சஞ்சாரி கீதத்துக்கு அங்க வேறுபாடு இல்லை. இப்பொழுது அனுபல்லவியை பார்த்து கொள்ளலாம். சா தனி பமா நிதா பமா கமா தமா பதானி சா தனி பமா நிதா பமா கமா தமா பதானி. இவ்வாறாக அமையும். உங்களுக்கு சுரஜதியை பாடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் தாது பாட வேண்டிய அவசியம் இல்லை. சாகித்யம் மட்டும் இசைத்தால் போதுமானது. அதனாலே தான் நான் உங்களுக்கு அமைப்பை பாடி காட்டுறேனே தவிர பாடி பயிற்சி செய்வதற்கு சாகித்யம் மட்டும் பயிற்சி செய்தால் போதுமானது. சங்கரா சதா சிவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் மனம் கனிந்தருள் தரவா மனம் கனிந்தருள் தரவா. இவ்வாறாக அமையும். அனுபல்லவி முழுவதையும் இசைத்தால் சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா இவ்வாறாக அமையும். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து பாட முயற்சி செய்யுங்கள். சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா
மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. அங்க வேறுபாடு உள்ள உருப்படிக்கு ஒவ்வொரு அங்கமும் நிறைவடைந்தவுடன் அங்க வேறுபாட்டை காண்பிப்பதற்காக நாங்கள் பல்லவியை திரும்பி எடுத்து பாடி முடிக்க வேண்டும். இப்பொழுது சரணத்துக்கு போகலாம். சசரினி சானித பபதம பாமக சசாமகம பமா பாதனி சசரினி சானித பபதம பாமக சசாமகம பமா பாதனி. இவ்வாறாகத்தான் இதனுடைய தாது பகுதி அமைந்துள்ளது. இப்பொழுது சாகித்யத்தை பார்க்கலாம். அகில சராச்சர அகில சராச்சர பசுபதியாகிய பசுபதியாகிய பரம்பொருளே பரம்பொருளே பரம் ஜோதியே பரம் ஜோதியே. இப்பொழுது முதலாவது சரணத்தை முழுவதுமாக பார்த்தால் அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரம் ஜோதியே அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரம் ஜோதியே இவ்வாறாக அமையும். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து பாட முயற்சி செய்யுங்கள். 1 2 3 ஸ்டார்ட். அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரம் ஜோதியே 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 அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரம் ஜோதியே. விளங்கி கொண்டீர்களா பிள்ளைகள்? இதை எடுத்துவிட்டு பல்லவிக்கு வரணும். பரம் பரம் ஜோதியே சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. இப்பொழுது இரண்டாவது சரணத்தை பார்க்கலாம். நீ சதா நி பத பமா நிதா பம பமா கம கம பாதனி நீ சதா நி பத பமா நிதா பம பமா கம கம பாதனி. இவ்வாறாக இதனுடைய தாது அமைப்பு அமைந்திருக்கும். நாங்கள் சாகித்ய அமைப்பு தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால சாகித்ய அமைப்பை இப்பொழுது சொல்லித் தருகிறேன் பகுதி பகுதியாக. ஸ்ரீ மனோகரனே ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மகேஸ்வரா
மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி சொக்கநாதனே சொக்கநாதனே. இப்பொழுது இரண்டாவது சரணத்தை முழுமையாக இசைத்தால் ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மதுரை மீனாட்சி சொக்கநாதனே ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மதுரை மீனாட்சி சொக்கநாதனே. இவ்வாறாக அமையும். நன்கு அவதானித்தீர்களா பிள்ளைகள்? இப்பொழுது என்னுடன் சேர்ந்து பாட முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மதுரை மீனாட்சி சொக்கநாதனே 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 சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. விளங்கிக் கொண்டீர்களா பிள்ளைகளே? இப்பொழுது மூன்றாவது சரணத்தை பார்த்தால் மூன்றாவது சரணம் தாம் தசனித பாதமகமா சாமகமா பதனிதனி சரினி நினி சதா மபதனி சாதனி பதமா பாதனி தா தசனித பாதமகமா சாமகமா பதனிதனி சரினி நினி சதா மபதனி சாதனி பதமா பாதனி. இவ்வாறாக இதனுடைய தாது பகுதி அமைந்துள்ளது. நாங்கள் இப்பொழுது சாகித்யம் எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம். நீலோத்பல நீலோத்பல மாது மருவும் மாது மருவும் நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே தியாகேசனே சுந்தரனே சுந்தரனே தியாகேசனே சுந்தரனே நித்யனே நித்யனே நிமலனே நிமலனே ஹரனே ஹரனே நித்யனே நிமலனே ஹரனே. நீங்கள் அவதானிக்கலாம், மூன்று மூன்று கார்வேல் நிற்க வேண்டும். நித்யனே நிமலனே மூன்று கார்வன் நின்ற பின்தான் ஹரனே ஹரனே ரெண்டு கார்வன். நீலகண்ட நீலகண்ட மகாதேவனே மகாதேவனே நீலகண்ட மகாதேவனே நீலகண்ட மகாதேவனே. இவ்வாறாக அமையும். இந்த சரணம் இரண்டு ஆவர்த்தனங்களில் அமைந்துள்ளது. முதலாவது சரணமும் இரண்டாவது சரணமும் ஒவ்வொரு ஆவர்த்தனத்தில் அமைந்தது. இது இரண்டு ஆவர்த்தனத்தில் அமைந்துள்ளது. இதை தொடர்ச்சியாக எவ்வாறு அமையும் என்று இப்பொழுது உங்களுக்கு பாடி காட்டுகிறேன்.
நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே. வாராக சாகித்யம் அமையும். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து பாடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாது மருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. வாராக மூன்றாவது சரணம் அமையும். நீங்கள் ஒரே நாளில் இவ்வளத்தையும் பாட வர வைக்க வேண்டுமென்றில்லை. இது உங்களுக்கு பயிற்சிக்காக உள்ள தாராளமாக நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பல்லவி அனுபல்லவியை ஒரு நாளிலும், முதல் 2 சரணங்களை இன்னொரு நாளிலும், 3வது சரணத்தை இன்னொரு நாளிலும், 4வது சரணத்தை இன்னும் 2 நாட்கள் எடுத்து பாடி பயிற்சி செய்யும் போது பயிற்சி செய்யத்தான் உங்களுக்கென்று வரும். அப்பொழுதுதான் நாங்கள் கருத்தை நினைக்கலாம், அதில் உள்ள இறைவனை நினைக்கலாம். அப்போ நாங்களும் அனுபவித்து பாடி ஏனையோரையும் ரசிக்க வைக்க முடியும். இப்பொழுது 4வது சரணத்தை பார்க்கலாம். சா நிச நிதா கப்ப மகமா மகம நித நித பத நிச மக சாச நிச நித நீ நிசா நித நீத பாதம பதானி சரி சரி சனி நீச நிச நித மகமா பம பதா பத நீதனி சரி சம் சரி நீதனி சாரி நிசா நித நீத பம பத நிசம் நிச நித தப மகமா மானித நித பதா நிச மக சாச நிச நித நீ நிசா நித நீத பாதம பதானி சரி சரி சனி நீச நிச நித மகமா பம பதா பத நீதனி சரி சம்
சரினி தனி சாரினி சானித நீதப மபதனி சம்போம். இவ்வாறாக இதனுடைய ஸ்வர பகுதி அமையும். நாங்கள் இதனுடைய சாகித்ய பகுதியை பார்க்கலாம். ஸ்ரீ பார்வதி ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா பரமேஸ்வரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா கைலாசவாசா உனதருளாலே உனதருளாலே உனை மறவாமல் உனை மறவாமல் நினைந்து 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 கண்ணீர் சொரிந்து கண்ணீர் சொரிந்து உனதருளாலே உனை மறவாமல் உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் கானரசமுடன் தாளலயமுடன் கானரசமுடன் தாளலயமுடன் கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன் புகழ் பாடி உன்னடி சேரவே உன்னடி சேரவே உன் புகழ் பாடி உன்னடி சேரவே கானரசமுடன் தாளலயமுடன் கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே ராஜனே நடராஜனே நடராஜனே ராஜனே நடராஜனே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள் கேட்டருள் நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள் நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். இப்பொழுது தொடர்ந்து பாடும்போது இந்த சாகித்யம் 4வது சரணத்துக்குரிய சாகித்யம் எவ்வாறு அமையும் என்று பாடி காட்டுகிறேன். அவதானியுங்கள், நன்கு அவதானியுங்கள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன்
தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். இவ்வாறாக தொடர்ந்து பாடும்போது அமையும். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாட முயற்சி செய்யுங்கள். 1 2 3 ஸ்டார்ட். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடி உன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள். சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. அவதானித்தீர்களா பிள்ளைகள்? இப்பொழுது நீங்கள் அறிமுறையில் ஸ்வரஜதி என்ற பகுதி எடுத்து பார்த்தீர்களானால் அப்பியாச கானத்தை சேர்ந்த உருப்படி என்றுதான் இது அமைந்திருக்கும். மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரிகள் அருளிய ஒரு ஸ்வரஜதியைத்தான் சபாகானத்துக்கு உகந்ததாக சொல்லியிருப்பார்கள். இந்த ஸ்வரஜதி கூட
சபாகானத்து உகந்ததாகத்தான் இருக்கிறது. அப்படித்தானே பிள்ளைகள்? உங்களுக்கு இந்த சாகித்யம் பிடித்திருக்கிறதா? இப்பொழுது முதல்ல இருந்து இது ஸ்வரஜதியை எவ்வாறு இசைப்பது என்று பாடி காட்டுகிறேன். இந்த வர்ணமெட்டு பாடுற மெட்டு வந்தவர்கள் சேர்ந்து பாட முயற்சி செய்யலாம். ஏனையோர் தாளம் போட்டு அவதானித்துக் கொண்டிருக்கலாம். ஓரளவு பாட வந்தவர்கள் தாளத்தை விட்டுவிட்டு உச்சரிப்பையும் மெட்டையும் கவனித்து பாட முயற்சி செய்யலாம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் என்னுடன் சேர்ந்து பாடிக்கொள்ளலாம். சேர்ந்து பாடும்போது தெரிந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக பாடும்போது கொஞ்சம் மெட்டு வேறுபாடு இருக்கலாம். அதனால் கூடுதலாக நன்கு அவதானித்து நன்கு பயிற்சி செய்து தெரிந்த பின்னர் தான் பாட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக இந்த ஸ்வரஜதியை பாடும்போது எவ்வாறாக அமையும் என்று பாடி காட்டுகிறேன். சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சங்கரா சதா சிவா மனம் கனிந்தருள் தரவா சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரஞ்சோதியே அகில சராச்சர பசுபதியாகிய பரம் பொருளே பரம் ஜோதியே சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மதுரை மீனாட்சி சொக்கநாதனே ஸ்ரீ மனோகரனே மகேஸ்வரா மதுரை மீனாட்சி சொக்கநாதனே சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா நீலோத்பல மாதுமருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே நீலோத்பல மாதுமருவும் தியாகேசனே சுந்தரனே நித்யனே நிமலனே ஹரனே நீலகண்ட மகாதேவனே சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடியுன் அடி சேரவே ராஜனே நடராஜனே
நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரா கைலாசவாசா உனதருளாலே உனை மறவாமல் நினைந்து நினைந்து கண்ணீர் சொரிந்து கானரசமுடன் தாளலயமுடன் உன் புகழ் பாடியுன்னடி சேரவே ராஜனே நடராஜனே நல்லை நகர்தாசன் முறை கேட்டருள் சம்போ மகாதேவா சாம்ப சிவ சம்போ மகாதேவா. சரிதானே பிள்ளைகள், விளங்கி கொண்டீர்களா? பல்லவி அனுபல்லவி 4 சரணங்கள் இருக்கின்றன. நாங்கையும் தொடர்ச்சியாக அங்க வேறுபாடு காட்டி இவ்வாறு இசைக்க நீங்களும் பழகிக்கொள்ள வேண்டும். பரீட்சைக்கோ அல்லது வேறு இடங்களிலோ உங்களுக்கு பாடும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அழகான உச்சரிப்போட ஸ்வரஸ்தான சுத்தத்துடனும் சுருதியுடனும் தாளத்துடனுல் இசைக்க கூடியதாக பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அபியாசகான உருப்படிகளில் கீதம் முதலாக நீங்கள் சாகித்யமாக இசைக்கிற உருப்படி. அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்வரஜதி தான் சாகித்ய ரூபமாக இசைக்கிற உருப்படி. இதனுடைய சாகித்யத்தில் பக்தி இருக்கும், காதல் இருக்கும், வீரம் இருக்கலாம். இந்த நாங்கள் இப்போ கற்றுக்கொண்ட சம்போ மகாதேவா என்ற ஸ்வரஜதியில் பக்தி உணர்வு மேலிடுது. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பிள்ளைகள், என்ன அப்படித்தானே? நீங்கள் ரசித்து படித்தால்தான் ஏனையோரையும் ரசிக்கவும் இசையவும் வைக்க முடியும். எனவே சம்போ மகாதேவா என்ற ஸ்வரஜதி கமாஸ் ராகத்தில் அமைந்துள்ளது. இந்த கமாஸ் ராகத்தினுடைய ஆரோகணம் சமகம பதனிச, அவரோகணம் சனிதப்ப மகரிச, 28வது மேளகர்த்தாவாகிய ஹரிகாம்போதியின் ஜன்னியம், ஆரோகணம் வக்ரமாக அமைந்துள்ளது, ஆரோகணம் ஷாடவமாகவும் அமைந்துள்ளது. இது ஒரு பாஷாங்க ராகமாகவும் அமைகிறது. ஆனால் சில உருப்படிகளில் அந்நிய ஸ்வரம் ஒலிக்கவில்லை. இந்த ஸ்வரஜதியிலும் கூட காகல் நிஷாத பிரயோகம் காணப்படவில்லை. பிற்காலத்தில் சில உருப்படிகளில் தான் கூடுதலாக ஜாவளி இசைக்கும் போது இந்த அந்நியஸ்வர பிரயோகங்களை காணலாம். ஜாவளி என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்காது. காப்போத உயர்தரத்தில் நீங்கள் கர்நாடக சங்கீத பாடம் எடுக்கும் போதுதான் நீங்கள் அந்த உருப்படியை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது சில உருப்படிகளில் தான் கமாஸ் ராகத்தில் காகல் நிஷாத பிரயோகம் உள்ளது என்பதை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் அவரோகணம் சம்பூர்ணமாக வருகிறது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வக்ர ஷாடவ சம்பூர்ண ராகம், அத்துடன் பாஷாங்க ராகமாகவும் அமைகிறது. இந்த ராகத்தில் சஜ்ஜம், சதுஸ்திரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்திமம், பஞ்சமம், சதுஸ்ரீ தேவதம், கைசிகி நிஷாதம், காக்கலி நிஷாதம் என்ற ஸ்வரஸ்தானங்கள் ஒலிக்கின்றன. நாங்கள் இந்த ஸ்வரஜதியில் காகல் நிஷாதம் ஒலிக்காவிட்டாலும் அறிமுறை என்ற பாடத்தில் கமாஸ் ராகம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு பாஷாங்க ராகம் என்றும் காக்கலி நிஷாதம் அந்நியஸ்வரமாக ஒலிக்கின்றது என்பதையும் நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த ஸ்வரஜதியை இயற்றியவர் யார்? நான் முன்பே கூறியிருந்தேன், டிவி பிச்சையப்பா அவர்கள். இவர் வாழ்ந்த இடம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர். அந்த நல்லூர் என்பதைத்தான் நல்லை நகர் என்று 4வது சரணத்தின் இறுதி வரியில நீங்க அவதானித்திருப்பீர்கள்.
நல்லை நகரு தாசன் முறை கேட்டருள் என்று வருகிறது. அவர் தன்னுடைய ஊர் பெயரை சமயோசிதமாக புகுத்தியுள்ளார். இவர் நிறைய உருப்படிகள் இயற்றவில்லை. நிறைய உருப்படிகள் இயற்றும் போது வாக்கியக்காரர்கள் என்றால் இந்த பாடல்கள் இயற்றியவர்களை வாக்கியக்காரர் என்று சொல்வது. அப்படி தாங்கள் இயற்ற எல்லா பாடல்களிலும் குறிப்பிட்ட ஒரு சொல்லை முத்திரை என்று வைத்து கொண்டு இயற்றுவார்கள். டிவி பிச்சப்பா அவர்கள் நீங்கள் 8ஆம் வகுப்பில் கற்ற கணநாதா குணம் நீதா என்ற சஞ்சாரி கீதத்தை இயற்றியவர். அத்துடன் இந்த ஸ்வரஜதியம் இயற்றியுள்ளார். ஆனால் சஞ்சாரி கீதத்தில் அந்த நல்ல நகர்தாசன் என்ற சொல்லு வரவில்லை. அதனாலே இது முத்திரை அல்ல. அவர் தன்னுடைய ஊர் பெயரை அதில் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது நாங்கள் வகுப்பை நிறைவு செய்வதற்காக குரு வணக்கத்திற்காகவும் கடவுள் வணக்கத்துக்காகவும் சுருதி சேர்ப்போம். உங்களுக்கு 6ஆம் தரத்தில் முதலாக செயன்முறை உருப்படிகள் கற்கும்போது கூறியிருந்தேன். ஏன் சா பா சா என்ற 3 ஸ்வரங்களை நாங்கள் சொல்கிறோம் என்று. இதற்காக இந்த சட்ஜமும் பஞ்சமமும் எல்லா ஸ்வரத்துக்கும் பொதுவானவை. அத்துடன் மேல் ஸ்தாயில அநேகமான உருப்படிகள் அமைந்துள்ளன. எனவே எமது குரலை வளப்படுத்துவதற்காக ஆதார சட்ஜம், பஞ்சமம், மேல்ஸ்தாய் சட்ஜம் என்பவற்றை வைத்து இசைப்பது வழமை. ஏனைய ரி க ம த நி என்ற ஏனைய ஸ்வரங்களில் பேதங்கள் உள்ளன. ரி சுத்தரிஷபம், சதுசுரிஷபம். க சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். ம சுத்தமத்திமம், பிரதிமத்திமம். த சுத்த தேவதம், சதுஸ்ரீ தேவதம். நீ கைஷிகி நிஷாதம், காக்கல் நிஷாதம் என்பதாக இருவேறு ஸ்தானங்களில் ஒலிக்கின்றன. எனவே அனைத்து ராகங்களுக்கும் பொதுவான ஸ்வரமாகிய ஷட்ஜத்தையும் பஞ்சமத்தையும் எங்கள் குரலை வளப்படுத்துவதற்காக மேல்ஸ்தாயி சட்ஜத்தையும் ஒலிக்கச் செய்து சுருதி சேர்த்து அத்துடன் நமது குருவுக்கும் கடவுளுக்கும் வணக்கம் செலுத்துவதாக நாங்கள் வகுப்பை நிறைவு செய்யும் பொழுதும் வகுப்பை ஆரம்பிக்கும் போதும் இந்த 3 ஸ்வரங்களையும் ஒலிப்பது வழமை. இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து நடாத்தும் குருகுலம் என்ற கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் என்னையும் அழைத்து சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.